வணக்கம். இந்த காதுக்குள்ளே அடிச்சிட்டு போகிறீங்க தெரியுமா? பட்ஸ், இந்த மண்ணாங்கட்டி பட்ஸ் இனி உங்களுக்கு வேண்டாம். திசால் கிட்சர 25 வயது, பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிப்பு முடிஞ்சு பேராதனைய புகையிரத நிலையத்துக்கு நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். இந்த கேடுகட்ட இந்த பட்ஸை காதில் அடிச்சுக்கிட்டு வராரு. பின்னாடி ட்ரெயின், கண்டியிலிருந்து நாவலப்பிடி போகிற ட்ரெயின் வேகமாக வருது. டிரைவர் பார்த்துட்டாரு இந்த கிட்சரை ரயில் பாதையில் நடந்து வரதை பார்த்துட்டாரு. இந்த கடைசி ஆண்டு, இறுதி ஆண்டு பேராதனை பல்கலைக்கழக மாணவன் கிட்சரை 25 வயது கிட்சரை நடந்து வருவதை பார்த்துட்டாரு. ஓன் அடிக்கிறாரு. அந்த சாரதி ஆண்களை அடிக்கிறார். சத்தமாக ஆன் அடிக்கிறார். இங்கே கேட்கல. இங்கே தான் எமன் இருக்கு காதுக்குள்ள. எமன் பாட்ஸ், இயர் பாட்ஸ். இந்த படத்தில் காட்டியிருக்க இந்த எமன் எமனாக அந்த காதில் இருக்க அந்த சத்தத்தை மூடிடுச்சு. ஓன் அடிச்ச சத்தம் அவனுக்கு கேட்கல. கண்டியிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணிக்கிற புகையிரதம் 25 வயது. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பெற்றோர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு படிக்கிற மாணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த வேதனை அந்த பெற்றோருக்கு தான் தெரியும். அந்த அடிப்பட்டவுடன் அந்த சடலத்தை பேராதனை புகையிரத நிலை ஊழியர்கள் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போதும் இயர்பாட்ஸ் ரெண்டும் கீழே விழுந்து கிடக்க அந்த ட்ரக்கில், புகையிரத தண்டவாளத்தில். ஆனால் சத்தம் அவங்களுக்கு கேட்குதான். அந்த கனெக்ட் பண்ணி இருந்திருக்கு ஃபோனுக்கு, மொபைல் ஃபோனுக்கு அந்த இயர்பாட்ஸ். இந்த மண்ணாங்கட்டி பாட்ஸ் எல்லாம் விடுங்க. உங்களுக்காக உயிர்களை, உங்களுக்காக உடைமைகளை, உங்களுக்காக கடன்களை எல்லாம் செய்து கொடுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி அனுப்பி உங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி கண்ட கர்மாந்திரங்கள் எல்லாம் பாவிக்கிறத விடுங்க. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய வசதியானவங்க எல்லாம் பாவிச்சு கொண்டே இருக்காங்க அந்த இயர்பாட்ஸ். ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ஒழுங்க நீ படி. நான் உன்னை படிக்க அனுப்புறது உன்னை படிக்க வைக்க. நீ நல்லா படிக்கணும். ஒரு பாட்ஸும் வேணும்.